ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி இட்லி மாவில் ஒரு குழி பணியாரம் தான் பண்ண போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு வெடித்ததும் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட ஒரு கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பீட்ரூட் சின்ன பீஸு, அப்புறம் 2 கேரட் எல்லாத்தையும் துருவி சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வெந்து வரணும்னு அவசியம் கிடையாது. க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இட்லி மாவு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குழி பணியார கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். சூடானதும் அதில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 3/4 பாகம் அளவுக்கு மட்டும் நம்ம மாவு ஃபில் பண்ணணும். நிறைய ஃபில் பண்ணாக்கா கொஞ்சம் பெருசாக வந்துடும், திருப்பி போட்டால் வேக கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா குழியும் நம்ம மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு நான் எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வேக வைப்பேன். அப்போ தான் உள்ளே வெந்து வரும். வேக வச்சதுக்கப்புறமேட்டா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் 2 பக்கமும் வேக வச்சா போதும். இப்போது 2 பக்கமும் நல்லா பணியாரம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம குழி பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பணியாரத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு கார சட்னி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, 5லேருந்து 6 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆறுனதும் சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள்ஸ் குழி பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.